சின்ன சின்ன சிக்கன் பீசஸ் வச்சு ஒரு டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் தந்தூரி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் 400 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள். இப்போது சிக்கனில் சால்ட் போட்டுட்டு இந்த எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு லெமன், 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஒரு 3 ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் நல்லா இந்த மசாலாஸ் மேரினேட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி சிக்கனை மேரினேட் பண்ணணும். இது கூட 1 ஸ்பூன் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போது ஏர் ஃப்ரையரில் 1 ஸ்பூன் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஏர் ஃப்ரையர் ஃபுல்லாக. இப்போது இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு டெம்பரேச்சர் 180 டிகிரியும் டைம் 15 மினிட்ஸும் வச்சுக்கோங்க. இப்போது ஏர் ஃப்ரையரில் 8 மினிட்ஸ் ஆன உடனே, அதாவது நம்ம வச்ச டைம்லேருந்து ஆஃப் த டைம் ஆன உடனே ஏர் ஃப்ரையர்லேருந்து சிக்கன் பீசஸ் எடுத்துகிட்டு சிக்கன் பீசஸ் மேலே கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஏர் ஃப்ரையரில் வச்சுருங்க. ஏர் ஃப்ரையரில் மிச்சம் இருக்கிற 8 மினிட்ஸும் சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் தேங்காயோட ஓடை எடுத்து அதை கேஸ் ஸ்டவ்வில் நல்லா சுட்டுக்கிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி போட்டு அதிலே 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா அந்த புகை வெளியில் வராத அளவுக்கு இந்த சிக்கன் பீஸ் மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான சிக்கன் தந்தூரி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.